ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்ட் கிரிப்டோகிராஃபி பார்க்க போகிறோம். இந்த கிரிப்டோகிராஃபி நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்ட் கிரிப்டோகிராஃபி எதுக்கு வந்துச்சுன்னா, இப்போ ஒரு டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுறோன்னா அந்த டேட்டா செக்யூராக இருக்கணும் இல்லையா? அந்த செக்யூராக இருக்கிற ஃபார்மேட்டுக்கு தான் நம்ம வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்ட் கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த கிரிப்டோகிராஃபி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன் ரீஃபார்மட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டேட்டா எப்படின்னா நமக்கு வந்து சேஃபர் சைடு போகும். அப்போ சேஃபர் சைடு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ண நிறைய டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் கீஸ், என்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது மூலயமா நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா நம்ம டேட்டா வந்து சேஃபாக போகும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி இருக்குது. கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஜெனரிக் நேம் ஃபார் த கலெக்ஷன் ஆஃப் டூல்ஸ். டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஹேக்கர்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் மூலிமா, ஓகேவா, டூல்ஸ் மூலிமா நம்ம வந்து டேட்டாவை சேவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் அப்போ டேட்டா சென்ட் ஆகுது இல்லையா, அப்போ வந்து தடுக்கிறதுக்காக தான் நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் செக்யூரிட்டி. இந்த இன்டர்நெட் செக்யூரிட்டின்றது எதுக்காக பார்த்தீங்கன்னா, இதுவும் டிரான்ஸ்மிஷன் அப்போ தான் ஓவர் த இன்டர் கனெக்டட் நெட்வொர்க்ஸ்குள்ளே ஒவ்வொன்று கலெக்ஷன் ஆஃப் நெட்வொர்க்குள்ளே இருக்குது இல்லையா, அப்போ வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இன்டர்நெட் செக்யூரிட்டின்றதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 3 முக்கியமான கான்செப்ட்ஸ் வந்து நம்ம வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டியில் பார்க்க போகிறோம். இந்த செக்யூரிட்டி அட்டாக்ஸ்ன்றது நிறைய நேரத்தில் 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிங் அட்டாக் சர்வீசஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, டு access the security needs of organization effectively, the manager responsible for security needs. ஒரு டிரான்சாக்ஷன் வந்து எஃபெக்டிவாக போகணுன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த செக்யூரிட்டி வந்து நல்லா இருக்கணும். அது வந்து யாருன்னா அந்த மேனேஜர் தான் ரெஸ்பான்சிபிள் இல்லையா அந்த செக்யூரிட்டிக்கு. சம் சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் டிஃபைனிங் த ரிக்வயர்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் கேரக்டரைசேஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 அக்செப்ட்ஸ் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். என்னென்ன இருக்குன்னா, செக்யூரிட்டி அட்டாக், செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் அண்ட் தென் செக்யூரிட்டி சர்வீசஸ். இதை 3 தான் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். செக்யூரிட்டி அட்டாக்ன்றது தனியாக வந்து 5 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேவா? இப்போ செக்யூரிட்டி அட்டாக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். செக்யூரிட்டி அட்டாக்ஸ்னால் என்னது? நம்ம வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை யாராவது எடுத்துக்கிறது தான் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அட்டாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கேட்டகரிஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an asset of a system is desired. ஒரு சிஸ்டத்தையே டிசைட் பண்ணிடுறது. இப்போ ஒரு டேட்டா டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான சிஸ்டத்தையே யூஸபிள் ஆகாமல் அப்படி நம்ம வந்து பிகம்ஸ் அன்யூஸபிள் ஆகிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீஸ் ஆஃப் ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா, கம்யூனிகேஷன் எதாவது பண்ணும்போது எதாவது ஒன்று கட் பண்ணி விட்டால் என்ன ஆகும், நம்மளுக்கு கம்யூனிகேஷன் போகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற அட்டாக்ஸ்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ட்ரப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இன்டர்செப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா அன்ஆத்தரைஸ்ட் பார்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாவை வந்து என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்க்குறது, ஆக்சஸ் பண்ணுறது, அதான் வந்து இன்டர்செப்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஒயர் டேப்பிங் இருக்கா, இப்போ வந்து சென்டர் அண்ட் ரிசீவர் போகுதா, இந்த சென்டர் அண்ட் ரிசீவருக்குள்ள டேட்டாவை 3 எவர் ட்ராப்பிங் ஒட்டு கேட்குறது இல்லையா, 3ஆவதாக ஒருத்தரை இங்கே சென்டர்லேருந்து ரிசீவருக்கு என்ன டேட்டா வந்து சென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் அப்படின்றதுனா, இப்போ ஒரு இடத்துல ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ நான் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறேன், நடுவில் இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னுடைய டேட்டாவே மாற்றி அனுப்புறது, ஓகேவா, ஆல்டர் பண்ணி அனுப்புறது, அந்த கண்டென்ட்ஸே மாடிஃபை பண்ணி அனுப்புறது தான் பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், ஆனால் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த எவர் ட்ராப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த மெசேஜை எடுத்து நம்ம அனுப்புகிற மெசேஜ் இல்லாமல் வேறு மாதிரி மெசேஜ், நம்ம அனுப்புன மாதிரி வேறு மாதிரி மெசேஜை அனுப்புறது தான் பார்த்திங்கன்னா இந்த டைப் மாடிஃபிகேஷன் டைப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிகேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இல்லாத ஒன்று, அன்ஆத்தரைஸ்ட் ப்ராசஸ்னால் ஆகுதுன்னா நான் யாருக்குமே நம்ம அனுப்பலை, நம்ம அனுப்பாதது ஒன்று நம்ம அனுப்புன மாதிரி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா. இப்போ நான் இங்கேருந்து பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சென்டர்லேருந்து ரிசீவருக்கு எந்த மெசேஜுமே அனுப்பலை, ஆனால் சென்டர் அனுப்புன மாதிரி யார், ஒரு தேர்ட் பார்ட்டி இவங்க அனுப்புன மாதிரி மெசேஜ் அனுப்புறது தான் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம்.
இதிலே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அட்டாக்ல கிரிப்டோகிராஃபிக் அட்டாக்ஸ் இருக்குது. கிரிப்டோகிராஃபிக் அட்டாக்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் அட்டாக் வந்து நமக்கு ஒன்று இருக்குது. ஒன்று வந்து பேசிவ் அட்டாக்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் அட்டாக் 2 இருக்குது. பேசிவ் அட்டாக்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா நேச்சர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஏவ்ஸ் ட்ராப்பிங், அதாவது ஒட்டு கேட்கறது, மானிட்டர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிவ் அட்டாக்ஸ் வந்துடும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எப்போனா அந்த இன்ஃபர்மேஷன் எப்போ அனுப்புவாங்கன்றக்கான இது பண்ணி இந்த மாதிரி இந்த அட்டாக்ஸை நடத்துறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ரிலீஸ் ஆஃப் மெசேஜ் கண்டென்ட்ஸு, அந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்குமா, அண்ட் இமெயில் மெசேஜ் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் மே கண்டென்ட் சென்சிட்டிவ் ஆர் கான்ஃபிடென்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். டு ப்ரிவென்ட் தி ஓகே. இப்போ இந்த ரிலீஸ் ஆஃப் மெசேஜ் கண்டென்ட்ஸ் இருக்குன்னா, இப்போ கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும் இல்லையா, சில மெசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் கான்ஃபிடென்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்க மெசேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயிலில் வந்து அனுப்பணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். டெலிஃபோன் கான்வர்சேஷன் இருந்தாலும் என்ன ஆகும், அது நடுவில் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் அட்டாக்ஸ். இந்த மாதிரி டெலிஃபோன் கான்வர்சேஷன் இருந்தாலும் சரி, மெயிலில் கூட சில நேரத்தில் மெயில் அனுப்பும்போது கூட நான் நடுவில் வந்து நம்ம மெயினை வந்து படிச்சுட்டு அனுப்புறது. இதுதான் ரிலீஸ் ஆஃப் மெசேஜ் கண்டென்ட்ஸ், இது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட் டிராஃபிக் அனலைசஸ். டிராஃபிக் அனலைசஸ் மீன்ஸ் என்னென்னா, இப்போ என்கிரிப்ஷன்ஸ் மூலிமா ஒரு டேட்டா அனுப்புகிறோமா, அந்த என்கிரிப்ஷன் என்ன பேட்டர்னில் அனுப்புகிறாங்கன்றது தெரிஞ்சு அந்த மெசேஜை படிக்கிறது. நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது இல்லையா, என்கிரிப்ஷன் மெசேஜ் அனுப்ப நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி மெத்தடில் தான் இது போகுது, இந்த பேட்டர்னில் தான் போகுதுன்னா அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சி அதுக்கான மெசேஜை வந்து எடுத்துக்கிறது, படிக்கிறதுல மாடிஃபை பண்ணுறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் அனலைசஸில் வரும். நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் அட்டாக்ஸ் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மாடிஃபிகேஷன் தான், இல்லாத ஒன்று இருக்கிறதா அமுச்சு வர்றது தான் ஆக்டிவ் அட்டாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இந்த அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. மாஸ்குரேட்னா ஒன் என்டிட்டி ப்ரிவியர் டிஃப்ரெண்ட் என்டிட்டி, ஒன்று இருக்கிற மாதிரி இன்னொன்று ஒன்று அனுப்புறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்குரேட் சொல்வோம். ரீப்ளே என்னதுன்னா பேசிவ் கேப்சர் ஆஃப் எ டேட்டா யூனிட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் ட்ரான்ஸ்மிட் டு அன்ஆத்தரைஸ் எஃபெக்ட். ரீப்ளே அப்படின்னா திரும்ப அதை கேட்டு என்ன பண்ணால் மறுபடியும் அதே மெசேஜை சென்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, என்ன மெசேஜ் வந்தாலும் சேம் மெசேஜை சென்ட் பண்ணுறதா ரீப்ளே. நெக்ஸ்ட் நம்ம மாடிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மெசேஜஸ் வந்து மாடிஃபை பண்ணி இல்லை வேறு டிலே பண்ணி ஏதோ ரெக்கார்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி ஆல்டர் பண்ணி அனுப்புறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டினைல் ஆஃப் சர்வீசஸ். டினைல் ஆஃப் சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் என்டையர் நெட்வொர்க், மொத்த நெட்வொர்க்குமே காலி பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா டினைல் ஆஃப் சர்வீசஸ். இப்போ மெசேஜ் சென்ட் ஆகுதுன்னா அது சென்ட் ஆக விடாமல் இதுவே வந்து நெட்வொர்க்கே வந்து ஃபெயிலியர் ஆகிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இது தான் இப்போ செக்யூரிட்டி அட்டாக்ஸ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ்னால் எதுக்காக இந்த செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, டு டிடெக்ட் ப்ரிவென்ட் அண்ட் ரிகவர் த செக்யூரிட்டி அட்டாக். இந்த செக்யூரிட்டி அட்டாக்லாம் வந்து வராமல் அப்படி வந்தாலும் தடுக்கிறதுக்கு தென் டிடெக்ட் பண்ணிடுறது ப்ரிவென்ட் அண்ட் ரிகவர் பண்ணுறதுக்காக தான் இந்த மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுக்காக நம்ம முக்கியமான என்ன மெக்கானிசம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் லைக் டிரான்ஸ்மிஷன்ஸ் தான் இந்த இடத்துல வந்து நடக்கும். ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து என்கிரிப்ஷன்ஸ் டேட்டாவை நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். மெக்கானிசம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைபர்மெண்ட் அப்படின்னு டிஜிட்டல் சிக்னேச்சர், ஆக்சஸ் கண்ட்ரோல், இதெல்லாம் மெக்கானிசம்ஸ் வந்து நம்ம செக்யூரிட்டி அட்டாக்ஸ்லேருந்து தடுக்கிறதுக்காக. தேர்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராசஸிங் சிஸ்டம், அதாவது டேட்டா வந்து எப்படிலாம் ப்ராசஸ் ஆகணுன்றதான் செக்யூரிட்டி சர்வீஸ் சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இன்டெண்டட் டு கவுண்டர் செக்யூரிட்டி அட்டாக் தே யூஸ் ஆஃப் ஏ ஒன் ஆர் மோர் செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ். இந்த சர்வீசஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசம்ஸ் கொண்டு கொடுப்போம். அப்போ தான் வந்து நம்ம ஆர்கனைசேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், யாரும் வந்து நம்மளது வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியலி நம்ம டேட்டா எப்படி இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக போகணும் இல்லையா, சீக்ரெட்டாக போகணும். அதாவது ஆத்தரைஸ் பர்சன் மட்டும்தான் படிக்கிற மாதிரி அந்த நம்ம வந்து யூஸ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ட்ரான்ஸ்மிட் இன்ஃபர்மேஷன் ஆக்சசிபிள், யார் ஆக்சஸ் பண்ணணும், அதை ஒன்லி ஆத்தரைஸ் பார்ட்டிஸ், யாருக்கு ரூல்ஸ் இருக்கோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும், அதை ஆத்தரைஸ் பண்ணுற மாதிரி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணுற மாதிரி வைக்கணும். நெக்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் பண்ணால் இப்போ என்ஷூர்ஸ் அது ஒரிஜின் ஆஃப் த மெசேஜ் தான் இருக்கா, இது கரெக்டான டாக்குமெண்ட் தான் போகுதான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இதான் ஃபால்ஸ் ஐடென்டிட்டியாக இருந்தால் அதை டிடெக்ட் பண்ணிடணும். அதான் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்டெகிரிட்டின்றது என்ஷூர்ஸ் தட் ஒன்லி ஆத்தரைஸ் பர்சன்ஸ், அதாவது இன்டெகிரிட்டின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் பார்ட்டிஸ் இருக்காங்களா அதை ரீட் பண்ணுறோம் இல்லையா, அதே அவங்களே தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபை, ஏதாவது டேட்டா வந்து மாற்றணும்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது ரைட்ஸ் கொடுக்கணும் அந்த இதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி.
மாடிஃபிகேஷன் மீன்ஸ் என்னது, ரைட் பண்ணுறது, இல்லை ஸ்டேட்டஸை டெலீட் பண்ணுறது எல்லாமே நமக்கு மாடிஃபிகேஷன் வரணும் இல்லையா, அது ஒன்லி ஃபார் த ஆத்தரைஸ் பர்சனுக்கு தான் அதோடைய ஆக்சஸ் வந்து நெக்ஸ்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நான் ரிப்யூட்டேஷன்ஸ், அதாவது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெனி த அதாவது ரிக்வஸ்ட் நெய்தர் த சென்டர் நோ த ரிசீவர் ஆஃப் ஏ மெசேஜ். ஒரு சென்டரோ ரிசீவரோ அந்த மெசேஜை எடுத்துக்கலன்னா அந்த என்ன அந்த இதுவே வந்து பி ஏபிள் டு டெனி த டிரான்ஸ்மிஷன். இப்போ சென்டர் ரெடியாக இல்லைனாலும் சரி, இல்லை ரிசீவர் ரெடியாக இருந்தாலும் இல்லைனாலும் சரி தான் அந்த டிரான்ஸ்மிஷன் நம்ம என்ன பண்ணணும், டெனி பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸ் கண்ட்ரோல் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸஸ் மேபி. இப்போ நம்ம வந்து என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது வந்து யாருன்னா ஆத்தரைஸ் பர்சன், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதான் டார்கெட் சிஸ்டம் இல்லை, ஒருத்தர்கிட்ட தான் கண்ட்ரோல்டாக வந்து இருக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு அவைலபிலிட்டி. கம்ப்யூட்டர் அசஸ் ஆர் அவைலபிள். என்னென்ன கம்ப்யூட்டர் அசஸ்லாம் வேணும், என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் வேணும், எதெல்லாம் வேணுன்றத ஆத்தரைஸ் பர்சன் மட்டும்தான் முடிவு பண்ணணும். அவங்க தான் டெலீட் பண்ணணும், அவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவங்க தான் மாடிஃபை பண்ணணும், அவங்க தான் ரீட் பண்ணணும். அந்த மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி நம்ம டேட்டா வந்து எங்குமே போகாது. இப்போ இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.